இது ரொம்ப கஷ்டமான நியூஸ்ன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்ச தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தாங்க இறந்த நாள் இன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொரோனா தொற்று இருந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அவரால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவங்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவங்க இன்றைக்கி காலமானாங்க. நாளைக்கு தான் அவங்க உடலை புதைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரசிகர்களும் அதுக்கப்புறம் தொண்டர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இவர் அந்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கட்சிக்கு சரி, நடிகர் சங்கத்தில் இருந்தும் சரி, நடிகராக இருந்தும் சரி, ஒரு நல்ல மனிதனாகவும் அவர் உண்மையானதாக எல்லாருக்கும் சொல்லி காமிச்சிருக்காங்க. அவர் இறந்தது ரொம்ப ஃபீல் ஆகிருக்கு எல்லாருக்குமே. அதுவும் இல்லாமல் மு.க. ஸ்டாலினே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கருணாநிதி அவர்களோட சமாதியில் தான் ரொம்ப அழுதுட்டு போனாதான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில தான் இருந்தது. ஏன்னா இவர் திரும்பவும் கட்சிக்கு வரப்போகிறாரு, இவர் மூலிமா ஒரு புதுசாக ஒரு புதிய தலைமுறை மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, விஜயகாந்த் இறந்தது எல்லாருக்குமே ஷாக்கான நியூஸ். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க மனைவி தாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் அவங்களோட பர்த்டேக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மியாட் மருத்துவமனையிலேருந்து சேர்த்திருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு திரும்பவும் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மருத்துவமனையில் சேர்த்துனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிமோனியா என்ற நுரையீரல் பாதிக்கப்பட்ட நோய் ரொம்ப அதிகமானனால அவர் உடல்நிலை சரியில்லாதனால இறந்ததாக மருத்துவமனையில் அதிகாரப்பூர்வமாக எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க